ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீவ்ஸ் தமிழ் கிச்சன் vlogs. ஸோ இன்றைக்கு டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. ஸோ 5:45ன்றீங்க, வெளியில் இருட்டாக இருக்குது அப்படின்னா சாயந்தரம் 5:45 இல்லைங்க, காலையில் 5:45. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 hour முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன். 4:40 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டேன். ஆல்ரெடி ரெடியாக இருக்கேன் பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் vlog. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் 3 days, அதாவது 2 nights ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வந்து 2 daysக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக விகாஷ்னி ட்ரெஸ், இந்த சைடு ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பவுச்சில் வந்து விகாஷ்னிக்கு தேவையான சன்கிளாஸ், அப்புறம் நெக் பீஸ் அதெல்லாம் இருக்குது, ஹேர் டைட் எல்லாம். அப்புறம் இதில் வந்து என்னோடய இயரிங்ஸு, ப்ரேஸ்லெட், வாட்ச் எல்லாமே இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஜுவல்லரி எல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மித்துனுக்கும் ஹஸ்பண்ட்க்கும். ஸோ மித்துனோடதெல்லாம் அந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஹஸ்பண்டோடது. ஸோ லுங்கி டான்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க போனது கண்டிப்பாக லுங்கி இருக்கணும். ஸோ லுங்கி ப்ளஸ் வந்து வெளியில் போனால் போட்டு போக 2 செட் ட்ரெஸ், அப்புறம் கேஷுவல் வேர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 2 செட்டு ட்ரெஸ், அப்புறமா வந்து நைட் வேர், அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் இந்த பேக்கில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து குழந்தைங்களோட போகிறோம் இல்லையா, கண்டிப்பாக வந்து டாய்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு குட்டி பால், அப்புறம் மிதுனுக்கு வந்து குட்டியாக ஒரு 4-5 டாய்ஸு, அதை வந்து தனியாக டாய்ஸ் மட்டும் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் ஏதாவது அடம் பிடிச்சானா அதை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கவரில் வந்து வெட் வைப்ஸு, அப்புறம் பிப் கட்சிப்பு, டயாப்பர் எல்லாம் அந்த கவரில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு பேக்கில் வச்சுட்டேன், ஸோ தட் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ விகாஷ்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கா, அவளும் கிண்டர் ஜாயோட. அவளுக்கு வந்து இன்னும் தலை சீவணும். மிதுன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கிறாரு. ஸோ விகாஷ்னி மிதுன் 2 பேருமே நைட்டே வந்து குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிக்க முடியாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே வந்து என்னோடய மேக்கப் ஸ்டெப்பு. ஸோ இந்த தடவை வந்து இந்த ஹேண்ட்பேக் ஆர்கனைசர்லேயே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தனித்தனி பவுச்சில் வச்சோன்னா கண்டிப்பாக எல்லாம் மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோஸு, அப்புறமா வந்து ஃபேஸ் பவுடர், அப்புறம் சும்மா மஸ்காரா, காஜல், அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னர் இதில் இருக்குது, ஹேர் க்ரீம், இந்த பக்கம் பட்ஸு, அப்புறம் வந்து ஃபேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் சும்மா கிளிப்பு, பேண்டெல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ரொம்ப நிறையாலாம் கேரி பண்ணல, கரெக்டாக தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக், அப்புறம் வந்து ஒரு சும்மா பேக் மாதிரி ஒன்று விகாஷ்னிக்கு இது. ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் கேரி பண்ண போகிறது. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ நான் பேசுகிறது காது கேட்குதான்னு தெரியல, பின்னாடி பாட்டு பாடிட்டுருக்கு. ஸோ எனிவேஸ் விகாஷ்னி வந்து ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணேன், சூப்பராக நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து சாம்பார், சட்னி கூட பொங்கல், வடை, சட்னி பாருங்கள் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக நான் தான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ இயர்க்கு அப்புறத்துலேருந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து ஆரஞ்ச் ஜூஸ், யூஸ்வலாக காஃபி தான் குடிப்பேன், பட் இன்றைக்கி வந்து ஆரஞ்ச் ஜூஸ்க்கு மாதிரியாச்சு. ஸோ மிதுன் கூட வந்து ஹஸ்பண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ விகாஷ்னிக்கு வந்து பூரி அண்ட் வடை சொல்லியிருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து ரவா தோசை சொல்லியிருக்காரு. ரவா தோசை வந்து சூப்பராக
எனக்கு என்ன வரல. இது தரு. ஸோ ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சுங்க. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம் ட்ராவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 1.5 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து 10 ஆகி இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஒரு 40 minutes அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம் ட்ராவல். அரவுண்ட் ஒரு 11:30 அப்படிங்கும்போது ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாத்தீங்கன்னா என்ன விகாஷ்னி நல்லாதான் இருக்குது இந்த ஃபேஸ். கரெக்டா மேட்ச் ஆகிக்கிச்சு. விகாஷ்னி வந்து இப்ப பாய் ஆயிட்டா. அது முஸ்டாச் வச்சு பெரிய பாயா இருக்கா. மிதுனுக்கு எங்க அந்த மாதிரி முஸ்டாச். ஸோ மிதுன் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா பின்னாடி கார் சீட்ல தான் உட்கார வைப்போம். பட் வந்து காலையில இருந்து கார் சீட்ல தான் உட்காந்துட்டு வந்தான். சரி கொஞ்ச நேரம் மடியில் உட்காந்துருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மடியில் வச்சிருக்கேன். ஏன்னா காலையில் ஒரு 6 o'clock அந்த மாதிரியே முழிச்சிட்டான். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ தூங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து கார் சீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையில் தான் அவனை பிடிச்சிட்டு இருக்கேன். மிதுன் ஹாய் சொல்லுங்க. ஓகே ஓகேங்க. ஸோ நம்ம வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ என்ட்ரி ஆனதுமே நம்மளை வெல்கம் பண்ணுறது ஸோ மெனி ஃப்ளைஓவர்ஸ். பெங்களூர்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது டிராஃபிக் தான். ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து நிறைய ஃப்ளைஓவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ளைஓவரே தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அங்கங்கே வந்து ஃப்ளாட்டு, அப்புறமா வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்ஸு, அப்புறமா வந்து பில்டிங்ஸு. பட் மேக்ஸிமம் வந்து நான் பார்த்தது ஃப்ளைஓவர் தான். ஸோ இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. பயங்கரமாக நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு போல். ஓகே, ஸோ நாம் வந்து பெங்களூர் வெல்கம் அஸ் வித் flowers. யா. ஸோ சூப்பராக வந்து ரெட் ரோசஸ் காமி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அந்த சிக்னலில் நிற்போம் இல்லையா, அப்போ வந்து விற்றுட்டு வந்தாங்க. 150 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். சரி 150 தானே, சரி கொடுங்க அப்படின்னோம். அப்புறம் அவரே வந்து 120 கொடுங்க அப்படின்னாரு. இல்லை 100 அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு 100 கொடுத்துட்டாங்க. ஏங்க 100 தானே. ஸோ வந்து சூப்பரான க்யூட்டான ரெட் ரோசஸ், அப்புறம் பீச்சு, ஒயிட் எல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் ரெட் மட்டும் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னெலாம் தெரியல, அழகாக இருந்தது, அதனால் வாங்கியாச்சு. ஓகே ஓகேன்னா நீ பொக்கேங்கிறியா. ஸோ மிதுன் வந்து முன்னே தூங்குனதுங்க, நல்லா தூங்கிட்டு வரான், சூப்பராக தூங்கிட்டு வரான். ஸோ இதான் கார் சீட் இருக்கிறதுனால பெனிஃபிட் இதுதாங்க. குழந்தைங்க வந்து அவங்க பாட்டுக்கு ஜாலியாக படுத்து தூங்கிட்டு வரலாம். ப்ளஸ் சேஃப்டி, ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது பெருசாக டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ கூல். கொஞ்சம் பின்னாடி கொண்டு போடியே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அர்பன் லேடர் ஃபர்னிச்சர் ஷாப் போனோம். சும்மா ஃபர்னிச்சர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ட்ராவல் பண்ணி எங்களோட ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து கோகுலம் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக செக் பண்ணுவாங்க இல்லையா கார், அதான் போயிட்டுருக்கு. ஸோ செக்கிங் முடிச்சுட்டு ரூம்குள்ளே போகலாம்.
இது வந்து ஹோட்டலோட லாபிங்க, ரிசப்ஷன். ஸோ வந்து பார்க்கவே பயங்கர கிராண்டாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக லைட்டிங்காக போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. இன்டீரியர் ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போனதுமே 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது லாபி. அப்புறம் மிதுனுக்கும் விகாஷ்னிக்கும் சொல்லவே தேவையில்லை. 2 பேரும் சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடி பயங்கர குஷி. ஸோ வெளியில் வெக்கேஷன் அப்படின்னாலே பெரியவங்களுக்கே சொல்ல தேவையில்லை. பட் அதே போல் இவங்க 2 பேரும் நம்மளை விட பயங்கர குஷி ஆயிட்டாங்க. Look, there's like macaroons. So they have wide variety of macaroons. Hey, these look like earrings. Earrings. Okay, they have mango cheesecake. Do இவரு சொல்றாராமா எல்லாமே. Macaroons. Like there's mango, blueberry, vanilla, Macaroon. mint, chocolate macaroons. Mom, one day we had to try chocolate macaroons. They're so good. Look at this cake. It's kind of funny. Look, it has all fruits. I don't. ஓகேங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்குள்ள ரூம்குள்ளே செக்இன் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதுதான் எங்களோட ரூம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரைட் சைடு வந்து இங்கே தான் பாத்ரூம், அப்புறம் வந்து வார்ட்ரோப். ஸோ இந்த மிதுன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, மினி ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பார்த்துட்டு இருக்கான். மிதுன் பேசாமல் இருக்கணும். ஷோ அச்சோ, அது நம்மளுக்கே அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப். ஸோ எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி தான், புதுசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, சூட்கேஸ் வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் வந்து ஹேங்கர்ஸ், அயன் பாக்ஸ், அப்புறம் 3 ட்ராவர்ஸ் இருக்குது. கீழே வந்து ப்ரொவைடட் வித் ஸ்லிப்பர்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் வந்து இங்கே வந்து லாக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து காஃபி டீ மேக்கிங் ஏரியா. ஸோ ஆஸ் யூஷுவல் டீ பிளெண்ட் இருக்குது 4 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். அதுக்கப்புறம் காஃபி, சுகர் எல்லாமே இருக்குது. க்ரீமர் இருக்குது. அப்புறம் கெட்டில், வாட்டர் பாட்டில், எவ்ரிதிங். அப்புறம் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கும் கீழேயும் வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குது. ட்ரிங்க்ஸ் லைக் குட்டி ஃப்ரிட்ஜ். ஸோ மினி ஃப்ரிட்ஜு, இதில் வந்து எல்லாமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூட்கேஸ் வச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து டிவி. அப்புறமா இங்கே வந்து விகாஷ்னி பாருங்க, அங்கேருந்து கொண்டு வந்துட்டு அவளோட 3 போனிஸ். இன்னொரு போனி எங்கே? பெட் மேலே இருக்குது. ஓகே. ஸோ போனியெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லா ட்ராவர்ஸ் தான். இவ்வளோ ட்ராவர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதுலாம் இல்லை. அப்புறம் இங்கே வந்து அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சும்மா ஒர்க் டேபிள் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மெனு இருக்குது. சன்கிளாஸில் வச்சுருப்பாங்க. வச்சுருக்கேன் எதில்? இங்கேயா? சரி சரி வச்சுட்டேன். ஸோ இது வந்து கைண்ட் லைக் ஒரு ஒர்க் டேபிள் மாதிரி. ஸோ இந்த லைட் வேணால் க்யூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. ஏதா இதேவா? ஏய் சும்மா சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இதாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், விகாஷ்னி ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு குட்டி கவுச் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பெட்டு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கோல்டு, ஆனால் டயர்டாக இருக்குன்ட்டு படுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து பெட்டு. இவன் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள். மிதுன் ஐயோ வந்தாங்கன்னா தூக்கிட்டு போயிடுவான். பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவான். ஸோ மிதுன் பாருங்க, மிதுனுக்கு வந்து ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கு. இங்கே மிதுன் அம்மா பாருங்க, அம்மா பாருங்க மித்து. ஸோ ஓகே, இங்கே பாத்ரூம் வந்து காமிக்கவே இல்லை நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்ரூம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஸோ வாஷ் பேஷின், அதுக்கப்புறம் டாய்லெட்ரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் அதாவது பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷில் இருந்து லோஷன், ஷாம்பு, பார் எல்லாமே. அப்புறம் இங்கே வந்து பாட்டப் இருக்குது.
glass. அப்புறம் டவல் பாட்டில். Hey, bathtub. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஷவர் ஏரியா அங்கே இருக்கு. ஸோ அப்புறம் இங்கே வந்து மிரர் இருக்கு. எங்கே ஹேர் ட்ரையர் இல்லையா? ஓகே, ஹேர் ட்ரையர், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இந்த ரூம். ஸோ இது பாருங்க, இங்கே லைட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மிரர். ஓகே, மித்துனால எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, ரூம் டூ முடிஞ்சுது. நம்ம மித்துனுக்கு வந்து ஒன்றும் முடியல, ரூம்குள்ளே வந்து இருந்து சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் தொடக்கூடாது. ஸோ மித்துனுக்கு வந்து பாருங்க, ஏய் வா போலாம், வா அங்கே போலாம், வா போய் படுத்துக்கலாம் பெட்டில் நம்மளாம். போ மித்துன், இங்கே பாரு. ஸோ மித்துனுக்கு பாருங்க, ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு, பெரிய ஆள் மாதிரி ஆயிட்டான். ஏய், அது எதுக்கு திறந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க? வரப்பக்கெல்லாம் நான் சேஃப்டி லாக் போட முடியுமா ஃப்ரிட்ஜுக்கு? என்ன க்ளோஸ் பண்ணு. சரி போ, போய் பெட்டில் போய் படுத்துக்கோ அப்பா கூட போ. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு ஈவினிங் எங்கேயாவது வெளில போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஓகேங்க, ஸோ டைம் வந்து ஒரு 7க்கு மேலே ஆச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்நாக்ஸ் ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த மாதிரி. இங்கே வந்து எல்லாமே இந்த சாட் ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து சவுத் இந்தியன் தோசாஸ், ஃபேமஸான ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே, சாட் ஐட்டம்ஸ் மெயினாக அது எல்லாமே இருக்குது. ஸோ அது பானிபூரி, பாவ்பாஜி இது மாதிரி தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது சாப்பிட்டாவே போதும்னு நினைக்கிறேன், டின்னர் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் விகாஷ்னி? பட் பானிபூரி வந்து அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்காது. ஸோ நாங்கள் வந்து அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். Hello. Hello. Hi everyone. Hi everyone. நீ போனிக்கு வந்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்ருக்குற தமிழ்நாட்டில், புரியுதா? ஸோ போனிக்கு வந்து விகாஸ் நீ நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்ருக்குறா. வீடியோவில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் சரி அந்த போனியை தூக்கிட்டு வந்துடுறா. ஸோ ஹோட்டலுக்கு பின்னாடி தான் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் கிட்ஸுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, ப்ளே ஏரியா மாதிரி இருந்திருந்தால் இன்னும் ஃபன்னாக நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மஸ்கிட்டோஸ் வராமல் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ நிறையா வந்து மஸ்கிட்டோஸ் வந்து நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல, ஆக்சுவலாக இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேஞ்சுக்கு பார்க்கும்போது இந்த விஷயத்துலலாம் அவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து சர்வீஸுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே போல் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சரியில்லை. ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே சரி பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சர்வீஸ் வைஸு. அதுக்கப்புறமா வந்து மற்றபடி ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட், ரூமில் ஸ்டே பண்ணது அதெல்லாம் வந்து ஓகே நல்லா இருந்தது. ஸோ 100க்கு ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். நான் இதெல்லாம் சொல்கிறதுனால ஸ்பான்சர் பண்ண வீடியோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஸ்பான்சர் ஸ்டேலாம் கிடையாது. நாங்கள் ஓனாக புக் பண்ணி வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து பெங்களூர் வரீங்க, ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதில் இருக்க ட்ராபேக் சொல்லிவிட்டு அதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி வந்து ஹோட்டல் ஸ்டே ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு, பாவ்பாஜி, பானிபூரி. ஸோ இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போகிறோம். நாளைக்கு நாளானிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வர விலாகிங்கில் பார்ப்பீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இந்த விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.